ஹாய்! இன்னைக்கு ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரோட் சைட் பேல் பூரி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை பட்டாணி, உருளைக்கிழங்கு, தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 5 விசில் விட்டு எடுத்துடலாம். பட்டாணி வந்து நான் 8 ஹவர்ஸ் ஊற வச்சு தண்ணியை ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணி நல்லா வெந்ததும் அது மேலே இருக்கிற தோல் மட்டும் தனியாக வரும். அதை தனியாக எடுத்து வீசிடலாம். அது நமக்கு யூஸ் ஆகாது. இப்போ உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து அதை மசிச்சு வச்சுக்கலாம். கொஞ்சமாக பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இது மேலே டெக்கரேஷனுக்காக போட்டுக்கலாம். பட்டாணியில் இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு பட்டாணியை நல்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், அது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா தாளித்து விட்டுக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக புதினா இலை தூவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா சூடாறுனது ஒரு மிக்ஸி ஜாரை கன்வெர்ட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, கல்பாசி, நட்சத்திர சோம்பு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, மிக்சியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அது இதில் சேர்த்துட்டு பட்டாணி வேக வச்ச தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா தூள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் டால்டா சேர்த்துறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணி நல்லா மசிச்சு வச்சுருக்குறோம். கூடவே கையிலேயே மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு வந்து 1-2 பீஸ் தெரிகிற மாதிரி மசிச்சுக்கோங்க. அப்போ தான் கிரேவியில் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்தோன்னே கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனா நம்மளோட பேல் பூரிக்கான கிரேவி ரெடி. இப்போ நம்ம பேல் பூரி போட ஆரம்பிச்சிடலாம். நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பொரி போட்டுட்டு ஒரு 2-3 பூரியை உடச்சி சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிரேவி. இந்த பூரி வந்து எப்படி செய்கிறதுங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இது வீட்லேயே செஞ்ச பூரி தான். ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டாணி கொஞ்சமாக மேலே தூவிட்டு நல்லா அடிக்க வேண்டியது. அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டான பேல் பூரி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பேல் பூரி பிளேட்டில் போட்டுட்டு மேலே ஒரு கரண்டி குழம்ப ஊற்றிட்டு ஒரு பூரியை பிடிச்சி போட்டுடலாம். கொஞ்சமாக பட்டாணி, கொஞ்சமாக வெங்காயம் தூவினா நம்மளோட பேல் பூரி ரெடி.